புட்டு கடலைக்கறி ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ரெடிமேடு புட்டு பொடி, கொஞ்சம் ஜீரகம், அது கூட உப்பு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட வாட்டர் வந்து லைட்டாக தெளித்து நல்லா ஈரப்பதமாக வர அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சோமா பிடிப்பு வர அளவுக்கு அந்த பொடி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது 3 லேயராக நம்ம போடலாங்க. ஃபஸ்ட் லேயர் வந்து புட்டு பொடி, அதுக்கப்புறம் தேங்காய் பூ, மறுபடியும் புட்டு பொடி, அதுக்கப்புறம் தேங்காய் பூ, ஃபைனல் ஒரு லேயராக புட்டு பொடி குத்திக்கிறோம். அதில் புட்டு மிஷினில் வந்து நான் தண்ணி ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். நல்லா கொதித்து நிற்கிது. மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸில் அது நல்லா குக் ஆயிரும். இந்த மாதிரி குத்தி வச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து நார்மலாக இருந்தால் போதும். கடலைக்கறி, ஆயிலு, அது கூட கொஞ்சமாக சோம்பு, நைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக சாட்டே பண்ணதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, கொஞ்சமாக சில்லி பவுட்ரு, கொரியாண்டர் பவுட்ரு, சால்ட்டு இது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திக் கிரேவி மாதிரி ரெடி ஆகும். அது கூட பிளாக் சன்னா பாயில் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா கிரேவி ரெடி. நல்லா கொதிக்க வச்சு ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொரியாண்டர் போட்டு எடுத்துக்கலாம். புட்டு பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.